ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தியை படிச்சு பார்த்த உடனேயே விஜய் அரசுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா நாம ஒரு மிகப்பெரிய பில்டப்பை விட்டு வச்சிருந்தோம், அந்த மொத்த பில்டப்பையும் காலி பண்ற மாதிரி இந்த செய்தியை ஏன் இப்ப வெளியிட்டாங்க அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அரசாங்கத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சவுத் கொரியா போய் ஹுண்டாய் நிறுவனத்திட்ட ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடத்தி 40,000 கோடி மதிப்பிலான மிகப்பெரிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு தூத்துக்குடியில மிகப்பெரிய துறைமுகத்தை உருவாக்க போறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த முதலமைச்சராலையும் எந்த தொழில்துறை அமைச்சராலையும் சாத்தியப்படுத்தவே முடியாத விஷயத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரீல்ஸ், நியூஸ், பாட்டு அப்படின்னு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி விஜய் அரசு சொல்றது பச்சை பொய் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி மோடி அரசாங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. சரி, நாம இந்த ரீல்ஸ், நியூஸ் எல்லாம் பார்த்து உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு 40,000 கோடியை கீர்த்தனா கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சமே. ஆனா இங்க வேற என்னமோ நடந்திருக்கு அப்படிங்கிறாங்களே. உண்மையிலேயே என்ன நடந்தது? எதுக்காக அரசுமுறை பயணமாக சவுத் கொரியாவுக்கு கீர்த்தனா போனாங்க? உண்மையிலேயே தூத்துக்குடிக்கு 40,000 கோடி மதிப்பிலான முதலீட்டோட மிகப்பெரிய துறைமுகம் வருமா வராதா? மோடி அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? இது குறித்து மிக முக்கியமா எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையும் சில கருத்தை வெளியிட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்ல வர்றாங்க? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 2 நாளா தமிழ்நாட்டில் இந்த சோசியல் மீடியா, நான் சொல்றது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, இது இல்லாம யூடியூப், இதுல பரபரப்பான பேசுபொருளா மாறினது 2 விஷயம் தான். ஒன்னு, சிங்கப்பெண் திட்டம். அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறது பொறுமையா பார்ப்போம். இன்னொரு விஷயம், அது என்ன அப்படின்னா, விஜய் அரசாங்கத்தினுடைய சிங்க பெண்ணாக பார்க்கப்படக்கூடிய நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய சவுத் கொரியா பயணம். நிறைய போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த போட்டோ எல்லாம் ஏஐல ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே கீர்த்தனா சவுத் கொரியா போயிருக்கிறாங்க. இந்தந்த புகைப்படம் எல்லாம் உண்மையிலேயே எடுக்கப்பட்ட புகைப்படம். அங்க போய் ஹுண்டாய் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான். சரி, இதெல்லாம் உண்மை அப்படின்னா என்ன பொய்? இவங்க சவுத் கொரியா போய் இந்த போட்டோ எடுத்த உடனேயே இங்க தாபேகாக்காரங்க நியூஸ்லயும் சரி, ரீல்ஸ்லயும் சரி என்ன வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கீர்த்தனா போய் ஹுண்டாய் நிறுவனத்தோட கையெழுத்து போட்டு 40,000 கோடி மதிப்பிலான மிகப்பெரிய ப்ராஜெக்டை தூத்துக்குடி கொண்டு வந்துட்டாங்க. பாருங்க, பயங்கரமான துறைமுகம் வரப்போகுது, இது யாருனாலையும் செய்ய முடியாது, எங்க விஜய் அண்ணானால மட்டும் தான் செய்ய முடியும் அப்படின்லாம் பேசினாங்க. இப்படி எல்லாம் பில்டப்பும் பீலாவும் விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மோடி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தியினுடைய தலைப்பே என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, லேண்ட்மார்க் MOU சைன்டு ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெகா கிரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட் அட் தூத்துக்குடி அப்படின்னு ஒரு தலைப்புல வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தியில 3வது லைன்ல ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, In a historic development of the India's maritime sector, a tripartite memorandum of understanding was signed on 20 April 2026 அப்படின்னு சொல்லி யார் யாருக்கு இடையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு அப்படின்னு தெளிவா ஒரு விஷயத்த வெளியிடுறாங்க. இதை பார்க்கும்போது தான் விஜய் அரசாங்கம் ஐயோ இப்படி ஒரு செய்தியை வேற மோடி அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க, இது தெரியாம நாம பில்டப் விட்டுட்டோமே அப்படின்னு பயப்படுறாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 40,000 கோடி ஹுண்டாய் நிறுவனம் முதலீடு பண்றாங்க, இவங்க போய் பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்ட் எப்ப பேசப்பட்டது, எப்ப கையெழுத்தானது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. கடந்த 2025 செப்டம்பர் 7ஆம் தேதி மதுரையில நடந்த முதலீட்டாளர்கள் கூட்டத்துல ஹுண்டாய் நிறுவனம் இதுக்கான ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துறாங்க. 2025 செப்டம்பர்ல யாரு முதலமைச்சர்? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அன்னைக்கு இருந்த தொழில்துறை அமைச்சர் யாரு? TRB ராஜா அவர்கள். இந்த ஒப்பந்தம் அன்னைக்கே சைன் ஆயிருக்கு அப்படின்னா இப்ப எதுக்காக கீர்த்தனா அவர்கள் சவுத் கொரியா போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அந்த கேள்வி தான் எனக்கும் இருக்கு. உண்மையிலேயே இது மாநில அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னா முழுக்க இது மாநில அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் கிடையாது. இன்னைக்கு விஜய் அவர்களோ இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களோ இந்த தூத்துக்குடி துறைமுகம் குறித்து செய்திகளை வெளியிடும் போது ஏன் மோடி அரசாங்கம் இதை கிளைம் பண்றாங்க அப்படின்னா, மோடி அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க, மார்டைம் அமிர்த் கால் விஷன் 2047 அப்படின்னு சொல்லி கடல்சார் வணிகம் அல்லது கடல்சார் பாதுகாப்பெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இது குறித்து ஒரு மிஷனை பிக்ஸ் பண்றாங்க. 2047க்குள்ள நாம ஒரு இடத்தை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டார்கெட் வைக்கிறாங்க இல்லையா? அந்த டார்கெட்டினுடைய ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த ப்ராஜெக்ட். அதுலயும் குறிப்பா இதுல ரொம்ப தெளிவா இந்த 2047 விஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4.5 மில்லியன் கிராஸ் டன்ஸ், அதாவது கப்பல் பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதி நடக்குது பாத்தீங்களா, இதனுடைய மொத்த கொள்ளளவாக 4 மில்லியன் கிராஸ் டன்ஸ் அடையணும் அப்படிங்கறதா இலக்கு. அதுல தூத்துக்குடி ப்ராஜெக்ட் மட்டும் 2.5 மில்லியன் கிராஸ் டன்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறதா அந்த ப்ராஜெக்டினுடைய ஸ்பெஷாலிட்டியே. சோ இப்ப இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, தூத்துக்குடிக்கு மிகப்பெரிய துறைமுகம் வரப்போகுதா? ஆமாம், வரப்போகுது. யார் இதை முதலீடு பண்ண போறாங்க?
ஹுண்டாய் நிறுவனம் தான் முதலீடு பண்ண போறாங்க. சரி, இந்த முதலீட்டுக்கு பின்னாடி இருந்து இந்த ஒப்பந்தத்தை எல்லாம் யார் இறுதி செஞ்சாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசும் டெல்லியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கமும், இது 2 பேரும் சேர்ந்து தான் இதை முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, மதுரையில செப்டம்பர் 2025 7 நடந்த ஒப்பந்தம் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகும்போது 16,000 கோடியிலிருந்து 33,000 கோடி வரைக்கும் நாங்க முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகமான உல்சான் ஷிப் பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது போன்ற ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை தூத்துக்குடியில் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இந்த ப்ராஜெக்டுக்கான ஒப்புதல் கிடைக்குது. ஆனா அபிஷியலா அந்த ப்ராஜெக்ட் எப்போ கையெழுத்தாகுது அப்படின்னா, டிசம்பர் 26, 2025 MOU சைன் ஆகுது. இதை நான் சொல்லல, மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலேயே இருக்கு. வேணும்னா அது வெப்சைட்லயே இருக்கு, நீங்களே போய் தேடி எடுத்து கூட படிச்சு பார்க்கலாம். அதனோட லிங்க் கூட நான் கொடுக்குறேன். சரி, இந்த MOU டிசம்பர்ல சைன் ஆயிடுச்சா அப்படின்னா, ஆமாம், அன்னைக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு திரு மு க ஸ்டாலின் தான், விஜய் அவர்கள் கிடையாது, பிரதமர் மோடி அவர்கள் தான். இப்போ வரைக்கும் அப்படிதான். ஸோ டிசம்பர்ல கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தை அதிகாரப்பூர்வமாக இரு நாட்டினுடைய பிரதிநிதிகளும் எப்போது கைமாற்றி கொண்டார்கள் என்றால் 20 ஏப்ரல் 2026. அப்பவும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான், தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தான். விஜய்க்கும் கீர்த்தனாவுக்கும் இந்த ஒப்பந்தத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது. மோடி அரசாங்கம் தெளிவா இந்த ஒப்பந்தத்துல என்ன நடந்திருக்கு, தூத்துக்குடிக்கு எவ்வளவு பணம் வரப்போகுது, அந்த ப்ராஜெக்ட், அதாவது அதனுடைய முக்கியமான பேர் என்ன அப்படின்னா கிரீன்ஃபீல்டு மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதை செய்ய போறது ஹுண்டாய் நிறுவனம் தான். இதனுடைய ப்ராஜெக்டினுடைய மொத்த ஒர்க் என்ன, இதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல வந்து 3 பார்ட்டிகள் நேரடியா தலையிடுறாங்க. ஒருத்தங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா HD கொரியா ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம். இந்த நிறுவனம் ஹுண்டாய் நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா, ஹுண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இதனுடைய ஹோல்டிங் கம்பெனி. அதாவது ஹுண்டாய் நிறுவனத்தினுடைய ஒரு ஹோல்டிங் கம்பெனி, அதனுடைய மெஜாரிட்டியான ஷேர்ஸை வந்து ஹுண்டாய் கம்பெனி வச்சிருக்கிறதுனால இந்த நிறுவனம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஹுண்டாய் நிறுவனத்தை சார்ந்ததான் இந்த HD கொரியன் ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது. இந்த நிறுவனத்திற்கும் நேஷனல் ஷிப் பில்டிங் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரியல் பார்க் தமிழ்நாடு, இது ஒரு தனி கம்பெனி. இந்த கம்பெனி யாருடைய கட்டுப்பாட்டில் வருது அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி வஉசி துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா, போர்ட் அத்தாரிட்டி, VOC போர்ட் அத்தாரிட்டி, அதுக்கு கீழே வருது. இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு நிறுவனம், சிறப்பு மூலதனத்தின் மூலமாக, சிறப்பு நிதியின் மூலமாக இது உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்பட்ட SPV, அதாவது நேஷனல் ஷிப் பில்டிங் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரி பார்க்குக்கும் ஹுண்டாய் நிறுவனத்தினுடைய ஹோல்டிங் கம்பெனியான HD கொரியன் ஷிப் பில்டிங்க்கும் இது மட்டும் இல்லாம இவங்களோட சேர்ந்து இன்னொரு நிறுவனமும் கையெழுத்து போடுறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சிப்காட். ஸோ அப்போ ஹுண்டாய் நிறுவனம், மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம், தமிழ்நாட்டினுடைய சிப்காட், இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த நிறுவனம். இதுக்கு ஃபினான்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகர்மாலா ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ இப்போ இது எல்லாமே விஜய் அவர்கள் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபைனலைஸ் ஆன ஒரு விஷயம். இப்போ நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த 40,000 கோடி துறைமுகம் ஏற்கனவே ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, கீர்த்தனா அப்புறம் எதுக்காக வந்து சவுத் கொரியா போனாங்க அப்படின்னு அந்த கேள்வி நீங்க தான் கேட்கணும். எதுக்காக நீங்க சவுத் கொரியா போய் ஹுண்டாய் நிறுவனத்தை நீங்க விசிட் பண்ணிட்டு இவ்வளவு போட்டோக்கள்லாம் எடுத்தீங்க? ஹுண்டாய் நிறுவனத்தினுடைய முக்கியமான அதிகாரிகள் நேரடியா டெல்லிக்கு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஷிப்பிங் மினிஸ்ட்ரியினுடைய அதிகாரிகளோடு நேரடியாக நின்று இந்த ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்க போட்டோவையும், அது என்ன ப்ராஜெக்ட், எவ்வளவு ப்ராஜெக்ட், எப்போ ஆரம்பிச்சது, எப்போ முடிக்க போறாங்க, அதனுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எல்லாம் தெளிவா மத்திய அரசாங்கம் டேட்டாவா வெளியிட்டு இருக்கிறாங்க. இது குறித்து எதுவுமே தெரியாம ஏதோ சவுத் கொரியா போன உடனேயே நாங்க தான் முதலீடை கொண்டு வந்திருக்கிறோம், இதுக்கு முன்னாடி எந்த முதலமைச்சருமே எவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வந்ததில்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்களுடைய புள்ளைக்கு நீங்க ஏன் பேர் வைக்க முயற்சி பண்றீங்க? இது மிகப்பெரிய தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் இவங்க இது மாதிரியான ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மசேகான் டாக் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய கப்பல் கட்டும் நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு 30,000 கோடிக்கு மேல முதலீடு பண்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து கடந்த ஆண்டுல கையெழுத்து போட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிருச்சு. அந்த ப்ராஜெக்ட் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அதுல வந்து உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாலின் அரசாங்கம் இதுல ஏதாவது தவறு பண்ணாங்களா, இல்ல விஜய் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கோஆபரேட் பண்ணலையா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னே தெரியல. ஆனா அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை விட்டு நேரடியாக ஆந்திராவுக்கு போயிருச்சு. இது மட்டும் இல்லாம ராயல் என்ஃபீல்டினுடைய எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட்,
ஏற்கனவே ராயல் என்ஃபீல்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 யூனிட்டுக்கு மேல வச்சிருக்கான். அவங்க இங்கதான் முதலீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வேலைகள் இருந்தாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டோடு சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போட்டிருந்தாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா செய்யாறு ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஒரகடம் ப்ராஜெக்டா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல முதலீடு பண்ணி ஏற்கனவே தயாரிச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய ராயல் என்ஃபீல்டை விட இன்னும் அதிகமாக தயாரிக்கிறதுக்காக தான் அந்த பிளானுக்கு போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. விஜய் அவர்கள் முதலமைச்சரான உடனேயே இந்த ப்ராஜெக்ட் கிளம்பி ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இது ஏன் போச்சு, எதுக்கு போச்சு அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம யாருக்குமே தெளிவா தெரியாது. இது குறித்து நான் ஒரு விரிவான வீடியோவே போட்டிருந்தேன். இது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்தினுடைய இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அதுவும் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கு. அதுவும் குறிப்பாக விஜய் அவர்கள் முதலமைச்சரானதுக்கு பிறகுதான் போச்சு. அது ஏன் போச்சுன்னு தெரியல. இந்த விஷயம் எல்லாம் கடந்த ஒரு வாரமாக மிகப்பெரிய விவாதமா மாறி இருக்கு. பத்திரிகைகள் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூப் சேனல்கள், சேட்டலைட் சேனல்கள் இது குறித்து நிறைய கேள்வி எழுப்பி வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டை விட்டு முதலீடுகள் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னும் குறிப்பாக சில பொருளாதார அறிஞர்களே வெளிப்படையா என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது முதலீடுகளிலிருந்து விலகுகிறதா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகள் எல்லாம் வந்து தடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, நிறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதெல்லாம் ஏன் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை வெளிப்படையாவே கேட்டாங்க. இது எதுக்குமே இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லாத இந்த தாவேக அரசு என்னடா நம்மளுடைய தொழில்துறையின் மீது எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கொரியாவுக்கு போய் 4 போட்டோ போட்டு நாங்க ஒரு மிகப்பெரிய முதலீடை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு மக்களை ஏமாத்துவதற்காக இதை செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இந்த கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களை ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்க தொழில்துறை அமைச்சர் ஆயிட்டீங்க, இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறதே உற்பத்தியில மிகப்பெரிய மாநிலம். பல லட்சம் கோடி வெளிநாட்டு அந்நிய மூலதனமா இருக்கட்டும், இல்ல இந்தியாவினுடைய மூலதனங்களா இருக்கட்டும், கொண்டு வந்து குவிச்சு இங்க உற்பத்தியை பெருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் உற்பத்தி துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சாதாரண சின்ன லெவல்ல இருந்து மிகப்பெரிய ஒயிட் காலர் ஜாப் வரைக்கும். அது மட்டும் இல்லாம பல மாநிலத்துல இருந்து, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து, பீகார்ல இருந்து, ஒரிசால இருந்து பல லட்சக்கணக்கான பேர் மைக்ரண்டா அங்கிருந்து ட்ரெயின்ல கிளம்பி வந்து இங்க ஸ்ரீபெரும்புத்தூர்லையும் ஒரகடத்துலையும் தொழில்துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே அச்சாணியா இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி துறை. இந்த உற்பத்தி துறை சுணக்கமடைந்தால் தமிழ்நாட்டினுடைய மொத்த பொருளாதாரமும் சுணக்கமடையும். லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இது போல இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போறதுக்காக கேம்பஸ் இன்டர்வியூக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தமிழ்நாட்டின் மீதான நம்பிக்கை இழப்பு அப்படிங்கிறது நம்ம பொருளாதாரத்தையே சிதைச்சிரும். இந்த நேரத்துல எந்த அரசாங்கமா இருந்தாலும் நீங்க உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க, எப்படி முதலீடை கொண்டு வர போறீங்க, இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அரசாங்கம் போட்டிருந்த ஒப்பந்தங்களை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரீங்க அப்படிங்கிறது குறித்தான தெளிவான பிளானிங்கும் எக்ஸிகியூஷனையும் திட்டம் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தயவு செஞ்சு வெளிப்படையா சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட தயவு செஞ்சு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க.